நாகராஜுங்க, அன்னூர் வட்டம் குன்னத்தூர் பஞ்சாயத்து கோயில்பாளையம் பக்கத்தில் அண்ணாமலை கார்டன்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நான் அசோசியேஷன் தலைவருங்க, எல்லாருமே இப்போ வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டாஸ்மார்க் இருக்குங்க. அந்த டாஸ்மார்க்கால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நாங்கள் சந்திச்சு வந்துட்டுருக்கோம். நிறைய பிரச்சனை ஆல்ரெடி இருக்குங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த டாஸ்மார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு 80 சென்ட்லேருந்து 1 ஏக்கரா வரைக்கும் ஒரு இடம் வந்து ரெடி பண்ணுறோம். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இப்போ நேற்றிலிருந்து நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு அன்னூர் தாசில்தார் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். தாசில்தார்கிட்ட அன்னூர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்கோம், வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோங்க. இன்றைக்கி வந்து கலெக்டர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எஸ்பிகிட்ட ஒரு மனு கொடுக்குறோம். டாஸ்மார்க் ரீஜனல் ஆஃபீஸ் கீழமேட்டில் போய் ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்காங்க. ஸோ இந்த அரசு வந்து இதை தலையிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நாங்கள் எல்லோரும் கேட்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 350 வீடு நாங்கள் சுற்றி இருக்குங்க. இது எங்களோட காம்பவுண்டு ஒட்டியே வருதுங்க. காம்பவுண்டு ஒட்டியே இவ்வளோ பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகும். இப்போவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஸோ இதை எல்லாருமே தலையிடணுங்க. ஏன்னா பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இருக்குங்க. அதையும் மீறி இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை தயவு செஞ்சு எல்லோரும் வந்து இதை தலையிட்டு அதை வராமல் பண்ணணும்னு கேட்குது. நேற்று நீங்கள் மனு கொடுத்தீங்களே, இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாருமே அதுக்கான நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. இப்போ கலெக்டரேட்டும் கொடுத்துருக்குறோம். அதுக்கு தகுந்த ஆஃபீஸர் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டோம். அவங்களும்